இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நமக்கு இரங்குகிற தேவன். ஏசாயா 49 அதிகாரம் 10 அவர்களுக்கு இரங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல ஆண்டவர் நமக்கு இரங்குகிறவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவருடைய இரக்கத்தை, அன்பை நாம் அறிந்து கொள்ள இரக்கமுள்ள நம்முடைய தேவன் நம்மை ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுகிறார். ஐரோப்பாவிலுள்ள ஒரு பிரபலமான தொழிலதிபர் ரோஜா பூக்களை வைத்து சென்ட் தயாரிக்கும் கம்பெனியை வைத்திருந்தார். அவருக்கு ரோஜா பூக்களின் வாசனை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவருடைய வீட்டிலும் கூட எல்லாவித நிறமுள்ள வாசனையுள்ள ரோஜா பூக்களை வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கோட்டில் காலையில் ஆபீஸுக்கு போகும்போது ஒரு ரோஜா பூவை வைத்து செல்வார். அங்குள்ளவர்கள் அந்த ரோஜா பூவின் வாசனையை வைத்தே அவர் வருவதை அறிந்து கொள்வார்கள். இரவில் வீட்டிற்கு போகும் போதும் கூட அந்த ரோஜா பூ வாடாமல் செடியிலிருந்து பறித்தது போலவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு நாள் தொழில் அதிபர்களுக்கான ஒரு மீட்டிங் இருந்தது. வழக்கம் போலவே ரோஜா பூவை தன்னுடைய கோட்டில் வைத்து சென்றார். அந்த மீட்டிங்கில் வந்தவர்களில் சிலர், இவ்வளவு நேரமாகியும் உங்கள் ரோஜா பூ வாசனை உள்ளதாகவும் வாடாமலும் அப்படியே இருக்கிறதே, எப்படி இவ்வளவு நேரமாகியும் உங்களுடைய ரோஜா பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்போது அவர், என்னுடைய கோட்டின் உள்பைக்குள் மிகவும் சிறிய தட்டையான ஒரு பாட்டிலில் தண்ணீர் வைத்திருக்கிறேன். இந்த பூவின் தண்டை அந்த தண்ணீரில் வைத்திருக்கிறபடியினால் எவ்வளவு நேரமானாலும் இந்த பூவின் இதழ்கள் உதிர்வதும் இல்லை, வாடுவதும் இல்லை, வாசனை குறையாமல் அப்படியே இருக்கும் என்றார். எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுபோல ஜீவ நீரூற்றாகிய ஜீவ தண்ணீராகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் போது நாமும் தொய்ந்து போவதில்லை. இந்த ரோஜா பூ தண்ணீரோடு இணைந்திருக்கும் போது சில நாட்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவோடு இணைந்திருக்கும் போது நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். தேவனோடு நமக்குள்ள ஐக்கியம் எப்போதும் சரியாக இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது நாம் விடாய்த்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. நமக்கு இரங்குகிற ஆண்டவரோடு நாம் இன்னும் ஐக்கியப்பட்டிருக்கும் போது அவருடைய இரக்கத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு இரங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல எங்களுக்கு இரங்குகிற அன்பின் தேவனாக நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடாய்த்து விடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஜீவ தண்ணீராகிய நீரூற்றுகளிடத்தில் எங்களை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல் காட்டுகிற தேவனுடைய இரக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.